கர்த்தர் ஒன்று கொடுத்தாருன்னா அதுக்கு ஈடு இணையே எதுவுமே இருக்காது. அது பிள்ளையானாலும், ஆசீர்வாதமானாலும், வாகனமானாலும், வாழ்க்கையானாலும், தொழிலானாலும், வேலையானாலும், ஆலயமானாலும், சர்ச் ஆனாலும், பாஸ்டர் ஆனாலும், கர்த்தர் கொடுத்துட்டார்னா பர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை துணை என்ன ஒன்று அமையலையேன்னு நான் சொல்றேன். எல்லாரையும் உங்களை பார்த்து அருமை சின்ன தங்கச்சிங்களா, சின்ன தம்பி மாதிரி நான் சொல்றேன், சரியான நேரம் இருக்கு. இந்த நேரத்தில் கர்த்தர் நேர்த்தியா கொடுப்பார். ஆனா நீங்க சரியா இருக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவர் கரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கணும், ஒரு கனித்தர ஜீவியம் இருக்கணும். உன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை இருதயத்தில் வச்சுட்டு காத்துருங்க. ஏற்ற நேரம் வரும், கர்த்தர் உயர்த்துவார். எவனை எதிர்பார்த்துக்க மாட்டான். இன்னொன்று அங்கே போய் உட்காந்துட்டான், அது கர்த்தர் உயர்த்தின உயர்வு.